வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி செல்லங்களா, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாராமா. விவசாயினா என்ன செல்லங்களா? ஃபார்மர். சரியா? இந்த விவசாயி என்ன பண்ணுவாருன்னா, அவர் வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாம் அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்கான். அந்த ஆத்துல இருந்துதான் அந்த தண்ணி எல்லாம் என்ன பண்ணுவாரு, அவர் வீட்டுக்கு கொண்டு போய் அவருடைய வீட்டு செலவுகளுக்கு, அதாவது குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அந்த விவசாயி என்ன பண்ணுவாருன்னா கொண்டு போய் அவரோட வீட்டை நிரப்புவார. வீட்டுல உள்ள பாத்திரங்கள்ல அந்த தண்ணிய நிரப்பி வைப்பாராமா. அப்போ அவருக்கு ஒரு பானை வேணும். ஏன்னா ஒரே ஒரு பானை வச்சு என்ன பண்ணணும், ரொம்ப நேரம் தண்ணி எடுத்து எடுத்து கொண்டு போய் இது பண்ணணும்ல. அப்புறம் அவர் என்ன பண்ணனாரு, 2 பானை வச்சிருந்தாராமா. அப்ப அவர் என்ன பண்ணாரு, 2 குச்சி எப்படி வச்சு அந்த குச்சியோட கார்னர்ல என்ன பண்ணாங்க, கயிறு கட்டி அந்த 2 பானையில இப்படி பண்ணி 2 பானையும் சைட்ல இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, தண்ணியை மொண்டு கொண்டு போய் சீக்கிரமா கொண்டு போய் வீட்டுல உள்ள பாத்திரங்களை எல்லாம் நிறைச்சிட்டு இருப்பாராம். இதுதான் அவருடைய வேலையா இருந்துதான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இந்த பானையில ஒரு ஓட்டை விழுந்துருச்சான். ஒரு ஓட்டை விழுந்த உடனே என்னாச்சு, தண்ணி நிறைய அதுல எடுக்க முடியாது. எடுத்துட்டே போனாலும் என்ன பண்ணும், பாதி தண்ணி தெருவுல சிந்திரும் இல்லையா? அப்போ இந்த தண்ணி என்ன ஆகும், பாதி தண்ணி தெருவுலயே சிந்திரும், பாதி பானை தண்ணி தான் அதுல இருக்கும். அப்போ இவரு என்ன பண்ணுவாரு, இந்த விவசாயி அப்படியே கொண்டு போய் ஊத்திட்டு வந்தாரு. அப்ப இந்த பக்கத்துல ஒரு பானை இருக்குல்ல, அந்த பானை என்ன பண்ணுச்சு, ஒரே ஏளனமா இந்த ஓட்டையான பானைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். எப்ப பாரு, அச்சுச்சோ நீ என்ன இவ்வளோ தண்ணி எடுத்தும் நீ ஒழுக்கிட்டு இவ்வளோ தண்ணியை கொண்டு வர, நீ பாரு நான் தான் எஜமானுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்குறேன் நானு. அவர் பாரு சீக்கிரம் நிறைச்சிடாரு, ஆனா உன்னோட பானையில தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நீ எல்லா தண்ணியும் ரோட்லயே சிந்தி வருதுன்னு நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி ஏளனமா இந்த பானை என்ன பண்ணிச்சான், சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்ப இந்த ஓட்டையான பானைக்கு ஒரே சேட் ஆயிடுச்சான். நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டோம், இல்ல நம்ம ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கோம், என்ன பண்றது, நம்ம எஜமானுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல பாத்திரமாவே நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டையான பாத்திரத்துக்கு ஒரே துக்கமாமா செல்லங்களா. அப்ப ஒரு நாள் இந்த பானை என்ன பண்ணுச்சு, எஜமான நோக்கி சொல்லுது என்னன்னா, எஜமானே நான் ஓட்டை ஆயிட்டேன், என்னை ஏன் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கும் ரொம்ப கஷ்டம், நிறைய தடவை நீங்க தண்ணி எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு, அதனால நீங்க என்ன பண்றீங்க, என்னை தூக்கி போட்டுருங்க, நீங்க வேற ஒரு புது பானையை நீங்க வாங்கிக்கோங்க, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்ல அப்படின்னு இந்த பானை சொல்லி ரொம்ப சோகத்தோட தன்னுடைய எஜமான் கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு அந்த எஜமான் ஒரு பதில் சொன்னாரு. யார் சொன்னா நீ யூஸ்லெஸ்ன்னு சொல்லி, எனக்கு நீ ஓட்டையா இருக்குன்றது எனக்கு முன்னமே தெரியும், அதனாலதான் நான் என்ன பண்ணேன், நீ வர வழியில உன்னைய நான் அவர் அந்த பானை லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த விவசாயி நிறைய பூக்களோட விதைகளை தூவி விட்டுருக்காரு. தூவி விட்டோடனே அது என்ன ஆகும், இவர் அந்த தண்ணி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணி எல்லாம் அப்படியே சிந்தி வரும்ல, அது என்ன ஆச்சுன்னா நிறைய மர செடிகளை உண்டாக்கி நிறைய என்னன்னா அதுல இருந்து வெரைட்டிஸ் ஆஃப் பூக்கள் எல்லாம் அவர் அந்த பூவை வச்சு என்ன பண்ணாரு தெரியுமா செல்லங்களா, அவருடைய வீட்டையெல்லாம் அலங்கரிச்சு மிச்சமுள்ள பூவை என்ன பண்ணுவாரு, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வித்து அது மூலியமாவும் அவர் நிறைய காசு சம்பாரிச்சாரு. அப்போ இந்த விஷயத்த அந்த பானை கிட்ட சொல்லும் போது அந்த பானைக்கு ஒரே ஹாப்பி. நம்ம யூஸ்லெஸ்ன்னு நினைச்சோம், ஆனா நம்ம எவ்வளவு பிரயோஜனமா இருக்கோம். நான் என்னுடைய தண்ணியில இருந்து ஒரு நறுமணம் மிக்க பூக்கள் ஒரு தோட்டத்தையே உண்டாக்கி இருக்காரா என் எஜமான், நான் இவ்வளோ பிரயோஜனமா இருக்கேனா அப்படின்னு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இதை வச்சு என் எஜமா தான் வீட்டையும் அலங்கரிச்சிட்டாரு, இதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து அதுலயும் காசு சம்பாதிச்சிருக்காரு. நம்ம தான் யூஸ்லெஸ்ன்னு நினைச்சிருக்கோம், ஆனா நம்ம எவ்வளோ ஒரு பிரயோஜனமான பாத்திரமா இருக்கிறோம் அப்படின்னு இந்த பானை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். செல்லங்களா நீங்க கூடயும் உங்களை யாராவது பார்த்து நீ ஒரு யூஸ்லெஸ், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ உதவாக்கற அப்படின்னு உன்னை யாராவது சொல்றாங்களா, அப்படி சொல்லும் போது நீ இந்த பானையை நீ மறந்துடாத,
பாரு ஓட்டையான பாத்திரம் தான், ஆனா அதுல இருந்து எவ்வளோ ஒரு நறுமணம் மிக்க ஒரு மலர், ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கி இருக்கு இல்லையா? அது மாதிரி ஏசப்பா உன்னை யாரெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னாங்களோ உன்னைய ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா வைப்பாது செல்லுங்களா. அதனால நீ என்னைக்கும் கவலையே படக்கூடாது. உன்னை யாராவது அப்படி சொல்றாங்க அப்படின்னா நீ களி கூறணும். இல்ல, நான் ஏசப்பா என்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவளா தான் என்னை வைப்பாரு அப்படின்னு சொல்லி நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். சரியா செல்லுங்களா? நம்முடைய பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் கொஞ்சம் பெரிய வசனம் தான், ஆனாலும் இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும் என் செல்லுங்களா. ஏன்னா இது உன்னுடைய லைஃபுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீ இப்ப சின்ன குழந்தைங்களா நீங்க இருக்கீங்க, நீங்க வளர்ந்து வரும்போது, நீங்க பெரிய பொண்ணாகும்போது, அக்கா மாதிரி வயசு, உங்க மம்மி டாடி மாதிரி வயசெல்லாம் வரும்போது இந்த வசனம் உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்து உங்களை காப்பாத்தும் செல்லுங்களா. அதனால இந்த வசனம் பெருசா இருக்கும், ஆனாலும் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. சரியா? உங்க ஸ்கூல்ல டீட்டெயில் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீ எப்படியாவது உட்காந்து மனப்பாடம் பண்ணிடல. ஏன்னா டீட்டெயில் ஆன்சர்ஸ்க்கு 5 மார்க்ஸ் இருக்கும், 10 மார்க்ஸ் இருக்கும். ஐயோ இதை படிச்சா சொலையா 10 மார்க் எடுத்துடலாம், சொலையா 5 மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நீ நினைக்கிறல்ல, அந்த மாதிரிதான் இந்த வசனத்தை நீ படிச்சு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் இருதயத்துல வச்சுட்டீன்னு வச்சுக்கோங்களேன் செல்லங்களா. இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய லைஃபை அப்படி சூப்பரா மாத்திரும். சரியா செல்லுங்களா? இந்த வசனத்தை படிக்கலாமா? அக்கா ஒருக்கா ஃபுல்லா சொல்லிடுறேன், அப்புறம் என் கூட சேர்ந்து திரும்ப திரும்ப சொல்லுங்க. சரியா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஓகேவா? இந்த வசனம் பெருசு தானே? அக்கா கூட சேர்ந்து ஒருக்கா சொல்லுங்க. சொல்லலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மறுபடியும் ஒருக்கா சொல்லலாமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. ஓகேவா செல்லுங்களா? உங்களை யாரு யூஸ்லெஸ், உங்களை நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உங்களை யாராவது சொல்றாங்கன்னு வைங்க, பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு இந்த வசனத்தை டான்னு சொல்லிடணும். உங்க இருதயத்துக்குள்ள இந்த வசனத்தை இன்னைக்கு ஏத்திக்கோங்க. சரியா செல்லுங்களா? உங்க மம்மி டாடி கிட்ட கண்டிப்பா நீங்க சொல்லணும். சரியா செல்லுங்களா? சரி, எல்லாரும் சீக்கிரமா போய் தூங்குங்க. ஓகேவா? நாளைக்கு நைட் 8 o'clock அக்கா உங்களை டான்னு வந்து பாக்குறேன். ஓகேவா செல்லுங்களா? பாய், குட் நைட்.